ஓகே, ரிபோசோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது யாருன்னா கிளவுட் அப்படிங்கிறப்ப முதல் என்ன பண்றாரு அப்படின்னா இதை வந்து அப்சர்வ் பண்றாரு. அதுக்கப்புறம் இதுக்கு நேம் வச்சது யாரு, டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ராபர்ட்சன் அண்ட் பிரவுன் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து டிஸ்கவர் த ரிபோசோம் பிளான்ட் செல், அதாவது நமக்கு பிளான்ட் விஷயா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்டோடைய ரூட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம். கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது? ஓகே, ரைட். இதுல ஃபர்ஸ்ட் அப்சர்வ் அப்படின்னா கிளவுட், அதே மாதிரி ராபர்ட்சன் அண்ட் பிரவுன் அப்படிங்கும் போது நமக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஸ்கவர் பண்றாங்க. ரூட் ஆஃப் விஷயா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முத இது பண்றாங்க. சரிங்களா? முத நமக்கு இந்த டேர்ம் சொன்னது யாரு ரிபோசோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த டேர்ம் ரிபோசோம் வந்து ரோபர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் நமக்கு 1958 the coin term ரிபோசோம். ரிபோசோம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஒரு பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சைட்டோபிளாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ், மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரி பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் பாடிஸ். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரிபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா இதோட ஆரிஜின் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சில புக்ல வந்து நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு சிலதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. மெயின் வந்து ஆரிஜின் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலேஜ் பட்னி புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதுதான் வருது. நியூக்ளியஸ் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நியூக்ளியோலஸ் ஆக்சுவலா சொல்ல போனா நியூக்ளியஸ்ன்னு சொல்றதை விட நியூக்ளியோலஸ். இனி அப்ஜெக்ஷன் யாராவது இருக்கா? இல்ல சார் இதுல வராது அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியோலஸ் வராது. பேலன் இருக்குங்களா? இல்ல, அவர் வந்து அனிமல் செல்லுல பேலன் இருக்காரு. ஆனா அவர் அது வந்து பாத்தீங்கன்னா அனிமல் செல்லுல தான் ஐசோலேட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா பிளான்ட் செல்லுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராபின்சன் அண்ட் பிரவுன் தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? வேரியேஷன் இருக்கு பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும். சரி, நியூக்ளியோலஸ் ஆரிஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா நியூக்ளியோலஸ் அப்படின்னு வச்சுங்க. ரிபோசோமோட ஆரிஜின் என்ன அப்படின்னா நியூக்ளியோலஸ். ஓகே, ரைட். ஆர்ஆர்என்ஏ மெயினா. அடுத்தது இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ரைபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைபோசோம் சொல்லக்கூடியது இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேரு தான் நமக்கு நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இதுக்கு வெளியே இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு வந்து நியூக்ளியோலார் வால். இது நமக்கு வந்து வெளியில எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நியூக்ளியஸுக்கு வெளியில இருக்கக்கூடிய பகுதி எதுன்னா நமக்கு வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் நமக்கு என்ன பண்ணுன்னா இங்க இருக்கிறது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் நமக்கு என்ன பண்ணுன்னா அவுட்டர் பார்ட்ல வந்து அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும்.
இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். அப்போ நியூக்ளியஸை ஒட்டி இருக்கக்கூடியது எதுனா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் நமக்கு என்ன பண்ணுன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு சிஸ்டர்னஸ் ஸ்பேஸ், இந்த எம்டி ஸ்பேஸ், ஓகேங்களா, அந்த ரிபோசோம் பார்ட்டிகிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, ரிபோசோம் பொறுத்த வரைக்கும் மெயினாக அதோடைய அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, புதுசாக இதில் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கேட்கறதுக்கு வாய்ப்புனா இந்த டைப்ஸ் வரும். அந்த 70s 80s டைப் இருக்கு இல்லைங்களா, அந்த டைப்பை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக நமக்கு வந்து இதை என்ன பண்ணோம் அப்படின்னா லார்ஜ் யூனிட் அப்படின்னு பிரிக்கிறோம்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் ரெண்டா பிரிச்சுக்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட்டிகிளை வந்து இப்படி பிரிச்சுட்டோம்னா 50s ஸ்வெட்பர்க் யூனிட், அப்புறம் 30 ஸ்வெட்பர்க் யூனிட். அதே மாதிரி இதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக 60 40 என்ன பண்றோம் அப்படின்னா பிரிக்கிறோம். இதுல 50க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் பிரிக்கும் பொழுது இதோட காம்பனண்ட் ஆக்சுவலாக வந்து இதில் மொத்தம் 34 புரோட்டீன் வருதா. புரோட்டீன் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இதோட ஸ்ட்ரக்சரில் லார்ஜ் அண்ட் சப் யூனிட் பிரிச்சுக்கிறோம். இந்த டயக்ராமே வரும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டயக்ராம் கொடுத்துருக்கலாம். இது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இதுதான். இது பிரகாரம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிச்சு எழுதிங்க. ஆக்சுவலா 70க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 50s வந்து பாத்தீங்கன்னா 523, 50க்கு வந்து 523, 16க்கு இந்த 30க்கு வந்து 16 மட்டும், 30க்கு 16 மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஸ்லோவா இருக்குது. சரி, அங்கேயே நோட் பண்றேன், நீங்க நோட் பண்ணிக்கணும். ஆக்சுவலா நமக்கு 50க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருதுன்னா 5 + 23, 5 + 23. 30க்கு பொறுத்த வரைக்கும் 16 மட்டும்தான் இருக்கு. 30க்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 மட்டும்தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, மொத்தம் எத்தனை புரோட்டீன்னா இதுல வந்து 21 புரோட்டீன் இருக்கு, இதுல 34 புரோட்டீன் இருக்கு. 50 5 23, 30னா நமக்கு வந்து ஆக்சுவலா 16 மட்டும் அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா, கண்டிப்பா இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம்லயும் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கல, கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா, அதனால இதை பார்த்து வச்சுங்க. 60 பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிச்சோம்னா ஆக்சுவலா இது ஈஸியா பிரிக்கக்கூடியது வந்து இதுல 5 அப்புறம் 28, இதுல வந்து 5.8 அப்படின்னு கொடுக்குறாங்க. 5.8
அப்புறம் 28. இதில் பொறுத்த வரைக்கும் 18 மட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அதனால இதை பார்த்து வச்சுங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கேட்கலாம். 5 23, இது 5.8 28. அதாவது ரெண்டை விட வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 16னா இதில் 18 இருக்கு. இதில் 5னா இதில் 5.8, இதில் 23னா 28. அதாவது இதில் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 5 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இதில் 5 ஆட் பண்ணிக்கணும், இதில் 2 ஆட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்று நினப்பு வச்சுக்கோங்க. இல்லை இதை நினப்பு வச்சுக்கிறீங்கன்னா இதை வந்து நமக்கு 5 மைனஸ் பண்ணணும். நமக்கு 3 28 தானே. இதில் என்ன பண்ணணும்னா 3 மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கண்டிப்பாக இந்த தடவை ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இது ஒரு டிவிஷன் பேஸ் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. சரிங்களா? 50 5 + 23 16, 30 16. ஓகேங்களா? அதே மாதிரினா இதையும் பார்த்து வச்சுங்க. இல்லை டயக்ராமேட்டிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி எப்படி வேணால் போட்டுங்க. இப்போ டயக்ராமேட்டிக்காக போட்டிங்கன்னா இப்படி போட்டு ரெண்டாக பிரிச்சுக்க வேண்டியதுதான். ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இங்கே ஆக்சுவலாக 50, இங்கே 30. இதில் 5 மட்டும்தான் இருக்குது. இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இதில் வந்து 5, இங்கே 23. இப்படி போட்டுக்கலாம். இங்கே போட்டிங்கன்னா டயக்ராமுக்கு இப்படி ரெண்டாக பிரிக்கும் போது இங்கே வந்து ஆக்சுவலாக நமக்கு 60 40. 60ன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக 5.8 மட்டும் இருக்கா. 5.8 28 இருக்கு. இப்போ இதில் தான் 2 வருது. அப்போ இதுவுமே மாறுமே. இப்போ இதுவுமே தப்பாக தான் இருக்கு. இதுவுமே மாறும். ஆக்சுவலாக வந்து இதில் எப்படி வரும்னா ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா இதில் தான் ஆக்சுவலாக நமக்கு 50 30. 50ல் தான் 2 பாட்டு வருது. 5 23. இதில் பொறுத்த வரைக்கும் 36க்கு 16. இதே மாதிரி இங்கே டயக்ராம் போடும்போது ஆக்சுவலாக 60க்கு தான் 2ஆக பிரியுது. 60 40. இதில் 18 மட்டும்தான். இதில் வந்து 5.8 28. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வந்து ஈஸியாக மைண்டில் நிற்குமோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டுக்குங்க. சரிங்களா? எப்படி போட்டுட்டாலும் சரி, ஆனால் உங்களுக்கு வந்து இதை கேட்கும்போது ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ரைட். அடுத்தது வாங்க. அடுத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரிபோசோம் 70s ரிபோசோம் எதில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. மாலிகுலர் வெயிட் என்ன, அதே மாதிரி எத்தனை புரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. இதில் ஆக்சுவலாக வந்து நமக்கு 34 புரோட்டீன் இதில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய புரோட்டீனோட எண்ணிக்கை 34. இதில் இருக்கக்கூடிய புரோட்டீனோட எண்ணிக்கை 21. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு 40 புரோட்டீன் இருக்கு. இதில் 33 புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த மெத்தட் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டோட்டலாக எத்தனை புரோட்டீன் வருதுன்னா இவங்க ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது, ரெண்டையும் கூட்டி சொல்கிறாங்க. 5 5 55 புரோட்டீன் இருக்குங்கிறாங்களா. மொத்தமாக இதில் வந்து 55 புரோட்டீன் இருக்கு. 70s பொறுத்த வரைக்கும் 55 புரோட்டீனு. ஆக்சுவலாக இதில்
40 + 33 73 புரோட்டீன். டோட்டல் எத்தனை புரோட்டீன், இப்படி டீவியேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 60ல் 40 புரோட்டீன் இருக்கு, 40ல் 33 புரோட்டீன் இருக்கு, 50ல் 34 புரோட்டீன் இருக்கு, 30ல் 21 புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் கம்மியாக தான் இருக்கு. இதில் கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்ஷனாக என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணணும். அதனால இந்த டயக்ராம் மாதிரி 2 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட்ல நின்றும். அடுத்து லைசோசோம். லைசோசோம் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து சுசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா செல்லை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை நமக்கு இது என்ன பண்ணும், செய்யும். சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பெல்ஜியன் சைட்டாலஜிஸ்ட் கிறிஸ்டின் டென்டுவி அப்படிங்கிறவர் தான் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை கண்டுபிடிச்சு இதுக்கான நோபல் பிரைஸுமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது லைசோசோம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன என்சைம் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இங்க இருக்கக்கூடிய என்சைம் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ், ஏன்னா இதெல்லாம் டைஜஸ்டிவ் பார்ட்டிகல். நியூக்ளியஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கு. அப்புறம் புரோட்டியேஸ், கிளைகோசைடேஸ், பாஸ்பேட்டேஸ், லிப்பேஸ், சல்பேட்டேஸ், இந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியஸ்ல இருக்கும். ஓகேங்களா? நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய என்சைம் எல்லாமே என்ன வேலை செய்யுதுன்னா டைஜஸ்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நமக்கு செய்யும். நம்ம ஃபுட் மெட்டீரியல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடியது, இந்த வேலையை செய்யக்கூடியது யாருன்னா லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு வந்து செய்யும். லைசோசோமுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இதில் இந்த டைஜஸ்டிவ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஓன் செல்லையே என்ன பண்ணும் அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை இது செய்யும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செரிமான பகுதி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழிவுப் பொருட்களை உடைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை செய்யும். கழிவுப் பொருட்கள்லாம் உடைச்சி என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து புரதமாகவும் நியூக்ளிக் அமிலம், கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா தனித்தனியாக பிரிக்கும். அந்த வேலை இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு செய்யுது. அதே மாதிரி இறந்து போன செல்களை எல்லாத்தையுமே அழிச்சு அதை என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹியூமனா இருந்த கல்லீரல் பகுதிக்கு கொண்டு போயிட்டு அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு யூரின் வழியாவோ மோஷன் வழியாவோ அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை வெளியேற்றிடும். சரிங்களா? அப்போ இதே வந்து பிளான்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணி வச்சுக்கணும்னா அதை ஸ்டோர் பண்ணி அது தனக்கு ஏதோ ஒரு யூசஸ்க்கு பண்ணிக்கும். ஆனால் நமக்கு அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே நமக்கு வந்து வெளியேற்றிடும். ஸோ கழிவுகள் அகற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து முக்கியமான ஒரு பணியை வந்து செய்யுது. அதே மாதிரி சேதமடைந்த உறுப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னா அழிச்சு அதை வெளியேற்றிடும். சரிங்களா? அதனால இது முக்கியமானது. நம்ம ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பிரச்சனை இருக்காது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி அந்த ஃபுட் மெட்டீரியல் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். சரிங்களா? நம்மளால குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் இல்லாம குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 நாள் வரைக்கும் என்ன பண்ண முடியும்னா 7 நாள் வரைக்கும் கூட என்ன பண்ண முடியும்னா உயிரோடு இருக்க முடியும், வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு. சரிங்களா? தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா தண்ணி இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு மேலே முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த என்ன பண்ணிக்கணும்னா கொழுப்பை கரைச்சி தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இது கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நோய் கிருமிகளுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு. ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்னன்னா லைசோசோம் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நோய் கிருமிக்கான ஒரு என்சைமுக்கு பேரு லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் செல்லுலார் மறுசுழற்சி, அழிந்து போன செல்களை எல்லாம் நமக்கு அதாவது இறந்து போன செல்களை எல்லாத்தையுமே டீகம்போஸ் பண்ணி வெளியிட போறது. அப்புறம் அப்போஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை வந்து செய்யும். அப்போஸ்டைட்டிஸ்னாலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திட்டமிடப்பட்ட செல் இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போஸ்டைட்டிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் ஆகும். அப்போப்டோசிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரோக்ராம்டு செல் டெத்.
செல் டெத். இதுக்கு பேர் தான் அப்போப்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் புரத உற்பத்தியிலே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து இன்வால்வ் ஆகுது. புரத உற்பத்தியில நமக்கு அப்படின்னா இன்வால்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைசோசோமுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். இப்போ லைசோசோம்ல நமக்கு டைப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லைசோசோம் பொறுத்த வரைக்கும் பிரைமரி லைசோசோம் அதே மாதிரி செகண்டரி லைசோசோம் நமக்கு வந்து இந்த எஞ்சிய உடலங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். பிரைமரி லைசோசோம் ஒன்று, செகண்டரி லைசோசோம் ஒன்று, அதுக்கப்புறம் ரெசிடியல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோபேஜி வேக்யூல் 4 டைப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பாருங்க பிரைமரி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறமேட்டு செகண்டரி லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் ரெசிடியல் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடியல் பாடிஸ். அடுத்தது ஆட்டோபேஜி, அதாவது தன்னைத்தானே அழிச்சிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோபேஜி, செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த மாதிரி மொத்தம் எத்தனை டைப் இருக்கு அப்படின்னா 4 டைப் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரைமரி லைசோசோமுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொதுவாக வந்து இது எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா கோல்ஜி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலா நமக்கு வந்து லைசோசோமோட ஆரிஜின் எங்கிருந்து கேட்டாங்கன்னா கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் தான். அங்கிருந்தா பிஞ்ச் ஆஃப் த மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆக்சுவலா அந்த இடத்துல ஸ்பீரோசோம், லைசோசோம், கிளையாக்சிசோம் இந்த மாதிரி எல்லாமே உருவாகும். எல்லாம் ஒரே மாதிரி தான் உருவாகும். ஆனா அது எந்த இடத்துக்கு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கும்னா தன்னோட ஃபங்க்ஷனை வந்து மாத்திக்கும். ஆர்ஜின் ஆகும்போது எந்த வேறுபாடும் கிடையாது. அதை வந்து நம்ம ஸ்பீரோசோமா, ஒரு கிளையாக்சிசோமா, லைசோசோமான்லாம் சொல்ல முடியாது. அது எந்த இடத்துக்கு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா தன்னோட ஃபங்க்ஷனை வந்து அது மாத்திக்கும். சரிங்களா, சரி. பிரைமரி லைசோசோமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வேலை எங்கிருந்து ஆர்ஜின் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா கோல்ஜி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து உருவாகுது. சரிங்களா, இது வந்து நமக்கு என்ன இது கையில வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடியது செயலற்ற ஹைட்ரோலைட்டிக் என்சைம். இதுல இருக்கக்கூடியது செயலற்ற ஹைட்ரோலைட்டிக் என்சைம். செயலற்ற ஹைட்ரோலைட்டிக் என்சைம் என்ன இருக்கு அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. இது முக்கியமா எதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா செரிமானம். இதுல இன்வால்வ் ஆகக்கூடியது செரிமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஜீரணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்வால்வ் ஆகுது. ஆக்சுவலா இது வந்து ஆர்ஜின் என்ன சொல்றாங்கன்னா கோல்ஜி அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ஜின் பொறுத்த வரைக்கும் கோல்ஜி அப்பரேட்டஸ். அடுத்தது செகண்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா ஒரு சின்ன உணவு துகள் இருக்கு அப்படின்னா இப்படி சூழ்ந்து இதில் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று பாகோசைட்டிக் செல் விழுங்குதல், இன்னொன்று செல் பிரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மெத்தட்லையும் நமக்கு என்ன பண்ணுன்னா செகண்டரி லைசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு இன்வால்வ் ஆகும். சரிங்களா, இது சூழ்ந்து இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேருன்னா பாகோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுட் மெட்டீரியல்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா சூழ்ந்துக்கும். சூழ்ந்து அதில் வந்து ஒரு வெசிக்கல் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். ஃபார்ம் பண்ணி அதை பூரா என்ன பண்ணுன்னா ஜீரணம் பண்ணி அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான எனர்ஜி நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேரு ஆட்டோ லைசோசோம்கள் அப்படின்னு பேர். இந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆட்டோ லைசோசோம்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ உணவு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது போய் என்ன பண்ணிக்கணும், அதை சூழ்ந்து அதை வந்து செரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் பேரு ஆட்டோ லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ரெசிடியல் பாடிஸ். ரெசிடியல் பாடிஸ்னா எஞ்சிய உடலங்கள். எஞ்சிய உடலங்கள் இதுக்கு பேரு தான் ரெசிடியல் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இது என்ன பண்ணுது அப்படின்னா
நமக்கு வந்து இரண்டாம் நிலை லைசோசோம் என்ன பண்ணுதுன்னா செரிமானம் செய்யுது. செரிமானம் செஞ்சதுக்கு அப்புறம் செரிக்கப்படாத பொருட்கள், இரண்டாம் நிலை லைசோசோமால் செரிக்கப்படாத பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, இது கழிவு பொருட்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, டிசைட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா செல்லுல இருந்து வெளியேற்றுது. ஓகேங்களா, செல்லுல இருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யறது என்னன்னா ரெசிடியல் பாடிஸ். அப்ப கழிவு பொருட்களை வந்து அங்கிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை செய்யறது யாருன்னா ரெசிடியல் பாடிஸ் தான் இந்த வேலையை நமக்கு செய்யுது. சரிங்களா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஃபுட்டு போயிட்டு அதோட வேஸ்ட்டை பூரா எடுத்துட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றது தான் ரெசிடியல் பாடிஸ். அடுத்தது ஆட்டோபேஜி. ஆட்டோபேஜி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் த லைசோசோம் டைஜஸ்ட் த பார்ட் ஆஃப் த செல். மொத்த செல்லை என்ன பண்ணுது அப்படின்னா தான் வந்து மற்ற இதுகிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக, அதாவது சேதமடைஞ்ச ஒரு செல்லா இருக்கலாம், அல்லது அதுக்கு ஏஜ் ஆனதா இருக்கலாம், ஒரு பாக்டீரியானாலேயோ ஒரு வைரஸ்னாலேயோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறத கண்டுபிடிச்சி இது என்ன பண்ணும் அப்படின்னா டீகம்போஸ் பண்ணும். சரிங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆட்டோபேஜி வேக்யூல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். ஸோ பிசிடி ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே வரும் அப்படின்னா ஆட்டோபேஜி வேக்யூல தான் நமக்கு வந்து அந்த பிசிடி அப்படிங்கிற மெத்தட் வந்து நமக்கு வருது. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. அப்போ என்னென்ன அப்படின்னா நமக்கு மொத்தம் இருக்கக்கூடிய டைப்பில் என்னென்ன டைப் இருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா, நமக்கு பிரைமரி மைசீலியம், செகண்டரி மைசீலியம், அதே மாதிரி ரெசிடியல் பாடிஸ், அதுக்கப்புறம் ஆட்டோபேஜி வேக்யூல். நம்பர் இதாயிடுச்சு, இங்க 3 இங்க 4, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்தது பெராக்சிசோம். அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா பெராக்சிசோம். பெராக்சிசோமுடைய ஆர்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து ஆர்ஜின் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலா இதுவும் நமக்கு வந்து கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் இருந்து தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்ஜின் ஆகும். இது வந்து கோல்ஜி காம்ப்ளெக்ஸ்னால உருவாகாது. பெராக்சிசோம் பொறுத்த வரைக்கும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வரும். இதை நோட் பண்ணீங்க. இந்த இது வந்து பெராக்சிசோம் வந்து கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் வராது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வரும். பெராக்சிசோம் எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த பெராக்சிசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, இதுல பொறுத்த வரைக்கும் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதோடைய முக்கியமான கொஸ்டின் ஆல்ரெடி கொஸ்டின் நமக்கு வந்து டிஆர்பி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது கொழுப்பு வளர்சிதை மாற்றம், லிபிட் மெட்டபாலிசம். கொழுப்பு வளர்சிதை மாற்றம் லிபிட் மெட்டபாலிசத்துல வந்து இன்வால்வ் ஆகக்கூடியது யாரு அப்படின்னா பெராக்சிசோம் தான் நமக்கு என்ன பண்ணும், இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி இது வந்து நமக்கு நச்சு நீக்கியாவும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா செயல்படுது. பெராக்சிசோம் என்னவா செயல்படுதுன்னு கேட்டாங்கன்னா டாக்ஸிசிட்டி, அதாவது நச்சு நீக்கியாவும் இது நமக்கு செயல்படுகிறது. நச்சு நீக்கியாக செயல்படுகிறது. ஓகேங்களா, அந்த வேலையை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது செய்யுது. அதே மாதிரி ஒரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடத்துல ரியாக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெராக்சிசோம் தான் நமக்கு என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும். சரிங்களா, இப்ப இந்த இடத்துல ஏதாவது நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இப்ப ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பொருளை எரிச்சு நமக்கு என்ன பண்ணணும்னா டீகம்போஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து உடல் வந்து நமக்கு பொதுவா எதுக்காக ஆக்சிஜனை எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா
அங்க இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு தனக்கு தேவையான உணவா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் பொதுவா நமக்கு வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. இது ஒவ்வொரு செல்லுமே இந்த வேலை வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு ஆக்சிஜனை எடுத்துக்கணும்னா யாரு வேணும்னா பெராக்சிசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம். சரிங்களா? இந்த பெராக்சிசோம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா ஆக்சிஜனை வந்து நம்ம அப்டேக் பண்ண முடியும். இதுல முக்கியமான வேலை என்ன அப்படின்னா கொழுப்பை சிதைக்கிறது இதோட முக்கியமான முதல் வேலை. சரிங்களா? பாயிண்ட் எழுதிக்கிங்க. கொழுப்பு அமில வளர்சிதை மாற்றம். பெராக்சிசோமுடைய முக்கியமான வேலைன்னா இதை கண்டுபிடிச்சது டுடுவே தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த பெராக்சிசோமுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் யூரேட் ஆக்சைடு, அதாவது கொழுப்பு அமில வளர்சிதை மாற்றம். தமிழ்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொழுப்பு அமில வளர்சிதை மாற்றம். Second point, detoxification. நச்சு நீக்கி. அதே மாதிரி ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன். ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நமக்கு ஒரு வினை நடக்குது அப்படின்னா அந்த வினைக்குள்ள கொண்டு வர்றது. ஆக்சிஜன் நைட்ரஜனையும் வினைக்குள் செயல்பட வைத்தல். செயல்பட வைத்தல் இந்த வேலை செய்து. அடுத்தது ஹார்மோனோட தொகுப்பு. ஹார்மோன் தொகுப்பு. சரிங்களா? என்னென்ன முக்கியமான ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமேனிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்ன ஹார்மோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஜாஸ்மோனிக், ஐசோமோனிக், ஜாஸ்மோனிக்னு போட்டுங்க. ஜாஸ்மோனிக். அப்புறம் ஆக்சின், அதுக்கப்புறம் சாலிசிலிக் ஆசிட், சாலிசிலிக் அமிலம், ஓகேங்களா? இதையெல்லாம் வந்து உற்பத்தி செய்யக்கூடியது. அப்புறம் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ், தாவர ஹார்மோன்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகுக்கிறதுல வந்து இது நமக்கு வந்து ஈடுபடுது. அதே மாதிரி பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உற்பத்தி செய்யுது. எதை வந்து நமக்கு அதை தொகுப்புது அப்படின்னா நமக்கு வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை வந்து நமக்கு தொகுக்கிறது. பயோட்டின் அப்படிங்கிற பொருளை வந்து தொகுக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஒளி சுவாசத்துல ஈடுபடுது. பெராக்சிசோம் முக்கியமா எதுல ஈடுபடுது அப்படின்னா ஒளி சுவாசம். இதுல ஈடுபடுது, நமக்கு ஒளி சுவாசத்துல வந்து ஈடுபடுது. செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல வந்து இன்வால்வ் ஆகக்கூடியது 3 செல் ஆர்கனல்ஸ். ஒன்னு மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெராக்சிசோம், இன்னொன்னு குளோரோபிளாஸ்ட். இது மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த செல் ரெஸ்பிரேஷன், அதாவது நமக்கு ஒளி சுவாசம், ஒளி சுவாசம் அதாவது ஒளி இருக்கும்போது நடக்கக்கூடிய சுவாசத்துக்கு பேர் தான் ஒளி சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணும் நமக்கு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நமக்கு எடுத்துக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஒளி சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒளி சுவாசத்துல ஈடுபடக்கூடியது யாருன்னா பெராக்சிசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒளி சுவாசத்துல ஈடுபடுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமா இதுல நடக்கக்கூடிய ப்ராசஸ். கொழுப்பு அமில வளர்சிதை மாற்றம், நச்சு நீக்கி, O2N2 வந்து அந்த வினையில செயல்பட வைக்கிறது. ஹார்மோன் தொகுப்பு, ஹார்மோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜாஸ்மோனிஸ், ஆக்சின், சாலிசிலிக் அமிலம், இதெல்லாம் அப்புறம் பயோட்டின் உற்பத்தியை வந்து நமக்கு வந்து செய்யுது.
ஒளி சுவாசத்துல ஈடுபடுது. இதெல்லாம் வந்து முக்கியமா பெராக்சிசோமோட வேலை. அடுத்தது கிளையாக்சிசோம். அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா கிளையாக்சிசோம். கிளையாக்சிசோம் பொறுத்த வரைக்கும் இதுவும் என்ன அப்படின்னா அங்கிருந்து இதோட ஆர்ஜின் பொறுத்த வரைக்கும் கிளையாக்சிசோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் ஆக்சுவலா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல வந்து தான் ஆர்ஜின் ஆகுது. கிளையாக்சிசோம் எங்கிருந்து ஆர்ஜின் ஆகுது அப்படின்னா இது வந்து நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல தான் இது ஆர்ஜின் ஆகுது. ஓகேங்களா? இது ஆர்ஜின் ஃப்ரம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதோட முக்கியமான ஃபங்க்ஷன், அதே மாதிரி இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கேட்பாங்க. கிளியோசிசோமை கண்டுபிடிச்சது வந்து இங்க இருக்காங்க பாருங்க, பீவர்ஸ் அண்ட் பிரெட் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் 1961 வந்து கிளியாக்சிசோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரி, முக்கியமா இதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல முக்கியமான ஃபங்க்ஷனே கன்வெர்ட் ஸ்டோர்டு ஃபேட் இன்டு கார்போஹைட்ரேட். இது முக்கியமான வேலை. கன்வெர்ட் ஸ்டோர்டு fats into carbohydrate இந்த வேலையை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா convert store fat into carbohydrate. இது ஒரு முக்கியமான வேலை. அதே மாதிரி இதுல முக்கியமான ஃபங்க்ஷன்ல இதுல என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்க நோட் பண்றேன் நானு. இங்க நோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா கொழுப்பு அமில ஆக்சிஜனேற்றம். கொழுப்பு அமில ஆக்சிஜனேற்றம். ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன். ஃபேட்டி ஆசிட் ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடேஷன். அடுத்தது கிளை ஆக்சிலேட் சைக்கிள். கிளை ஆக்சிலேட் சைக்கிள். Glycosylate cycle. Third one, assimilation of the carbohydrate. Carbohydrate தொகுப்பு. Carbohydrate உடைய தொகுப்பு. Assimilation of the carbohydrate. அடுத்தது இது வந்து பெராக்சிசோம்களுக்கு மாறுதல். லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பெராக்சிசோமுக்கு மாறுதல், அதாவது டிரான்சிஷன் டு பெராக்சிசோம். என்ன நடக்கிறது அப்படின்னா டிரான்சிஷன் டு பெராக்சிசோம். ஒரு கிளையாக்சிசோம் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து பெராக்சிசோமா கன்வெர்ட் ஆகுது. எது வந்து நமக்கு பெராக்சிசோமா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஒரு கிளையாக்சிசோம் பெராக்சிசோமா டிரான்சிஷன் ஆகுது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. பெராக்சிசோம். ஸோ முக்கியமான 4 ஃபங்க்ஷன்: ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன், கிளை ஆக்சிலேட் சைக்கிள், கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ், டிரான்சிஷன் டு பெராக்சிசோம். டிரான்சிஷன் டு பெராக்சிசோம் இதுதான் வந்து அதோடைய முக்கியமான வேலை. ஸோ கிளையாக்சிசோம் பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துக்குங்க. அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வரவங்களோட எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டே போகுது. ஏன்னா வீடியோ கிளாஸ் பார்த்துக்கிறாங்க. அடுத்தது
இதுதான் வந்து மைக்ரோ பாடிஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்னா பெராக்சிசோம், ஸ்பீரோசோம், கிளையாக்சிசோம் அப்படின்னு மூணா பிரிச்சுக்கிறோம். பெராக்சிசோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரேக் டவுன் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். பெராக்சிசோம் எங்கிருந்து ஆரிஜின் ஆகுதுங்க? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதை கண்டுபிடிச்சது யாருங்க? பெராக்சிசோமை கண்டுபிடிச்சது யாரு? ஓகே. ஸ்பீரோசோம் எங்கிருந்து ஆரிஜின்? ஓகே. ஸ்பீரோசோமை கண்டுபிடிச்சது இது எங்கிருந்து ஆரிஜின் ஆகுது? ஓகே. இது வந்து என்ன வேலை செய்யுதுன்னா சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸ். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி கிளையாக்சிசோம் இது எங்கிருந்து ஆரிஜின் ஆகுதுங்க? நமக்கு அப்ப எது வந்து நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றது கோல்ஜி பாடியில இருந்து உருவாகுதுங்க? லைசோசோம் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா கோல்ஜி பாடி இருந்து உருவா. வேற ஏதாவது இருக்குங்களா? அவ்வளவுதாங்களா? லைசோ இந்த கோல்ஜி பாடி வேற ஏதாவது உற்பத்தி பண்ணுதா? இல்ல அவ்வளவுதானா? கோல்ஜி பாடி வேற ஏதாவது செக்ரிகேட் பண்ணுதா? இல்லைங்களா? லைசோசோம் மட்டும்தானா? ஓகே, ரைட். அடுத்தது வேற என்ன வேணும் அப்படின்னா ஆக்சுவலா வெசிக்கல்ஸ் உற்பத்தி பண்றதும் கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் தான். வெசிக்கல்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. வெசிக்கல்ஸ் உற்பத்தி பண்றது யாருன்னு கேட்பாங்க. வெசிக்கல்ஸ் உற்பத்தி பண்றது கோல்ஜி காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் லைசோசோம், வெசிக்கல், கார்போஹைட்ரேட் மூணுமே எதுக்கு வருவாங்க அப்படின்னா கோல்ஜி காம்ப்ளெக்ஸ்க்கு வராங்க. மீதி எல்லாமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு வராங்க. சரி, இதுல என்னென்ன வேலைன்னு பார்த்துங்க. சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட் கன்வெர்ட். மிஸ் சொல்லுங்க. வேக்யூல் சொல்லலாம். வேக்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜின் ஃப்ரம் வேக்யூல் வந்து எங்க இருந்து ஆர்ஜின் ஆகுதுன்னு பார்க்கணும். கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். ரெண்டுமே வருது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் வருது, கோல்ஜி காம்ப்ளெக்ஸும் வருது. ரெண்டுமே வருது. வேக்யூல் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் கோல்ஜி காம்ப்ளெக்ஸ். ரெண்டுமே நோட் பண்ணிக்கங்க. வேக்யூல் ஆரிஜினேட் ஃப்ரம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் கோல்ஜி காம்ப்ளெக்ஸ். சரி, ரைட். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மைக்ரோ பாடிஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. ஒருத்தர் எங்க வெளியே போயிட்டாரு. அடுத்தது ஸ்பீரோசோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீரோசோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேட் சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ், கொழுப்பு சிந்தசிஸ் மற்றும் அதை சேமிக்கக்கூடிய வேலை செய்யறது தான் ஸ்பீரோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எதுல இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலா ஸ்பீரோசோம் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் செல்லுல மட்டும்தான் இருக்கும். ஸோ இது முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? அதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்போம். ஆயில் சீட்ஸ்ல என்ன பண்ண அப்படின்னா இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. கிட்டத்தட்ட lipid can make 98% of the spirosome while the protein make up the remaining 2%. சரிங்களா? கிட்டத்தட்ட 98% வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பா நமக்கு என்ன பண்ணுதுன்னா வச்சிருக்குது. வெறும் 2% மட்டும்தான் இங்க என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஸ்பீரோசோம் பொறுத்த வரைக்கும்
ஆர்ஜின் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்பீரோசோம் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜினேட்டட் எங்க அப்படின்னு கேட்பாங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருனா ஒளியோசோம். இதுக்கு இன்னொரு பேரு ஒளியோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கிருந்து ஆர்ஜின் ஆகுது? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் நமக்கு ஆர்ஜின் ஆகுது. எல்லாம் பாருங்க மோஸ்ட்லி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். லைசோசோம் மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னா கோல்ஜி காம்ப்ளெக்ஸ்ல வந்து உருவாகுது. ஓகேங்களா? அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரிபோசோம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன ஆன்சர் பண்ணலாங்க? அதெல்லாம் வந்து இருக்காது. மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்காது. சரி, அடுத்தது ஸ்பீரோசோமுடைய ஃபங்க்ஷன் நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மெயினா ஃபேட் சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ். ஸ்பீரோசோமை கண்டுபிடிச்சது யாரு? மிஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆ ஆ ம் 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 எல்லாமே நமக்கு அந்த கான்செப்ட் எதனா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷனே வந்து இந்த டீடாக்சிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. கொழுப்பு சிந்தசிஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா போயிடும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி செப்பரேட்டா எப்படின்னாலும் காமனா வைக்கும்போது நீங்க ஸ்மூத் ரப்னு இந்த இடத்துல வைக்க முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல நீங்க ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மட்டும்தான் வச்சுக்கணும். நீங்க அப்படி தனியா செப்பரேட்டா நமக்கு ம் 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 ஓகே, சரி. இப்போ வந்து இதை நம்ம இல்லை கரெக்டு தான் நம்ம செக் பண்ணு. இல்லை இல்லை நமக்கு நம்ம பார்த்த வரைக்கும் பெராக்சிசோமோ ஸ்பீரோசோம் இதில் வந்து எது டாக்ஸிஃபிகேஷனுக்கு ஏதாவது வருதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பெசிஃபிக்காக நம்ம செக் பண்ணிடலாம். பெராக்சிசோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜினேட்டட் ஃப்ரம்னா நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா? இதில் ஸ்மூத்தாக ரப்பான்னு மட்டும் தெரியணும், அதானே? இல்லை இருங்க நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸும் எங்கேருந்து ரப்பா உங்களுக்கு நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். கரெக்டு தான். அதாவது நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இது எல்லாமே வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது இது எல்லாமே எங்கிருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்மூத்ல தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இது எங்கிருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்மூத்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலா பெராக்சிசோம் எங்கிருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்மூத்து. இதே வந்து நமக்கு ஸ்பீரோசோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்பயே நம்ம டவுட் கிளியர் பண்ணி வச்சுட்டா வேற போது. பாருங்க இதுவும் ஸ்மூத் தான், ஸ்பீரோசோமும் ஸ்மூத் தான். அடுத்தது கிளையாக்சிசோம். இதுவும் ஸ்மூத் தான். பாருங்க எல்லாமே ஸ்மூத் தான். கரெக்ட், வெரி குட். நல்ல ஒரு அருமையான
கொஸ்டின். அப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா ரஃபா அங்கே ஸ்மூத்தான போய் அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா பிரச்சனை வந்துடும். ஒருவேளை அவங்க தனியாக பிரித்து கொடுத்தாங்கன்னா மைக்ரோபாடிஸ் எல்லாமே எங்கிருந்து உருவாகுதுன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஆர்ஜின் ஆகுது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்திலிருந்து உருவாகுது. வேற என்ன? ஸ்பீரோசோம். ஸ்பீரோசோம் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இதுனா ஸ்மூத். ஓகேங்களா? டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே ரைட். எல்லாமே ஸ்மூத்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்ஜின் ஆகுது. அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம். சரி, இப்போ ரிபோசோம் ஆரிஜினேட் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் பண்ணணும்? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா? நியூக்ளியஸோ நியூக்ளியோலஸோ வராதுங்களா? நியூக்ளியோலஸ் வருதா? நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வருதா? நான் தானே சொன்னேன் ஆரிஜினேட்டட் ஃப்ரம். நமக்கு வந்து ரிபோசோம் ஆரிஜினேட் அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாம யாருக்கு கொடுக்கணும்? ஆரிஜின் அப்படின்னா நியூக்ளியோலஸுக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ரிபோசோமோட உற்பத்தினா முதல்ல வந்து நியூக்ளியோலஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இங்கே ஒட்டிக்கும். இங்கே ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட சேர்த்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அங்கே ஒட்டிக்கும். அங்கே தான் என்ன வேலையை செய்யுது அப்படின்னா புரோட்டீன் உற்பத்தியை செய்யுது. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது எங்கே ஆரிஜின் ஆகுது? ஆக்சுவலாக வந்து நியூக்ளியோலஸ் இருக்கு இல்லையா இந்த பகுதி, இதுதான் நியூக்ளியோலஸ் பகுதி. இப்போ இந்த நியூக்ளியோலஸ் பகுதியில் என்ன உருவாகுதுன்னா ரிபோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகுது. இந்த ரிபோசோம் என்ன பண்ணுதுன்னா இங்கிருந்து வந்து இந்த பகுதியில் வந்து ஒட்டிக்குது. ஒட்டினதுக்கு அப்புறம் இதுதான் என்ன வேலையை செய்யுது அப்படின்னா இதுதான் நமக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வேலையை செய்யுது. ஸோ ஆர்ஜின் பொறுத்த வரைக்கும் ரிபோசோம் அப்படின்னா நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வரணும். ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆர்ஜின்னா நியூக்ளியோலஸ் தான், புரோட்டீன் சிந்தசிஸ்னா ஓகே. ஓகே, அப்போ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்கிருந்து ஆர்ஜின் ஆச்சு? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்கிருந்து ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. நமக்கு வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு நியூக்ளியஸ் உடைய அவுட்டர் பார்ட். அதாவது அவுட்டர் மெம்பரைன் ஆஃப் த நியூக்ளியர் என்வலப் அப்படின்னு போட்டு அவுட்டர் மெம்பரைன் ஆஃப் த நியூக்ளியர் என்வலப். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா the outer membrane of the nuclear envelope. தமிழ்ல நியூக்ளியஸ் உரையின் வெளிப்புற சவ்வில் இருந்து உருவாகிறது. நியூக்ளியஸ் உரையின் வெளிப்புற சவ்வு, வெளிச்சவ்வுல இருந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா உருவாகுது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்கிருந்து ஆர்ஜின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க? அதுவும் அதே தானே.
அது ஒரே இதுதாங்க. அதாவது என்ன அப்படின்னா இதுல வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் உருவாகுது இல்லையா, உருவாகக்கூடிய பார்ட்டிகள்லயே வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். புரோட்டீன் இருந்தா ரஃப், புரோட்டீன் இல்லை அப்படின்னா ஸ்மூத். அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இருக்கு இல்லைங்களா, இந்த நெட்வொர்க்ல புரோட்டீன் இருந்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஃப். இதுவும் என்ன பண்ணணும்னா அவுட்டர் மெம்பரேன்ல தான் உருவாகும். சரிங்களா, நியூக்ளியருடைய அவுட்டர் மெம்பரேன்ல தான் நமக்கு என்ன பண்ணுனா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் உருவாகும். இங்கிருந்து வரக்கூடிய ரிபோசோம் அட்டாச் ஆகியிருந்தா இதுக்கு பேரு என்ன வருங்க, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரிங்களா, இது புரியுதான்னு பாருங்க. ஆக்சுவலா நியூக்ளியோலஸ் தான் என்ன பண்ணுது, ரிபோசோம் உற்பத்தி பண்ணுது. இங்க இருந்து வரக்கூடிய ரிபோசோம் எங்கெல்லாம் போய் அட்டாச் ஆகுதோ அதுக்கு பேரு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆக்சுவலா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்க இருந்து உருவாகுதுன்னா இதுதான் வந்து நியூக்ளியஸ் அவுட்டர் பார்ட். இந்த அவுட்டர் மெம்பரேன்ல இருந்து உருவாகிறது தான் ரஃப் அண்ட் ஸ்மூத். எல்லாமே ரெண்டுமே இதுதான். ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து உருவாகுது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ரிபோசோம் சேர்ந்தா அது வந்து ரஃப், ரிபோசோம் இல்லைன்னா ஸ்மூத். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டா பிரிச்சு. சரிங்களா, அப்படி இல்லை நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்தா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உருவாகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா, ஸ்பெசிஃபிக்கா கேட்கும் பொழுது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்துதான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உருவாகுதுன்னு சொல்லலாம். இதை நோட் பண்ணீங்க. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உருவாகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா, இல்ல எனக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா ஒரு விஷயம் இல்லை, சிம்பிளா நினைப்பு வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து நியூக்ளியரோட அவுட்டர் பார்ட்ல இருந்து உருவாகிறது தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக்ல தான் உருவாகிறது தான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் நீங்க என்ன பண்ணிக்காதீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா, இந்த நியூக்ளியோலஸ் என்ன பண்ணுது, ரிபோசோம் உற்பத்தி பண்ணும். ரிபோசோம் வந்து நமக்கு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட அட்டாச் ஆகும், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட அட்டாச் ஆகாது. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து பொதுவா நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான ஒரு இதுதான். ஸோ இதை பாருங்க, எல்லாத்தையுமே ஒன்ஸ் என்ன பண்ண அப்படின்னா ஃபுல்லாவே இது பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சிசோம் எங்கிறது ஆர்ஜின், ஆக்சிசோம் எங்கிறது ஆர்ஜின், மைக்ரோ பாடிஸ் எல்லாமே நமக்கு வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அடுத்தது வேக்யூல்ஸ். அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா வேக்யூல்ஸோட கேரக்டர். இப்போ வேக்யூல் எங்கிருந்து ஆர்ஜின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. வேக்யூல் ஆர்ஜினேட் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஆக்சுவலா வந்து நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் நமக்கு என்ன பண்ணுது, ரெண்டுலுமே. இது ஆக்சுவலா சொல்ல போனா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அல்லது கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் ரெண்டுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா வரும். சரிங்களா, இதுல வந்து நீங்க கேட்கிற மாதிரி ரஃபா இதன்னா இதுவும் ஸ்மூத் தான். இதுவும் எங்க இருந்து ஆர்ஜின் ஆகும் அப்படின்னா ஸ்மூத்ல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதுல வந்து வேக்யூல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இப்போ ஒரு வேக்யூல் இருக்கு அப்படின்னா லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க, இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அடுக்குக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த அடுக்குக்கு என்ன பேருங்க, டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அடுக்குக்கு பேரு டோனோபிளாஸ்ட். இந்த என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வாக்யூல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. வாக்யூல யார் கண்டுபிடிச்சாங்க, வாக்யூல் டிஸ்கவர்டு பை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து முத ஆண்டன் வான் லுவன்ஹாக் அப்படிங்கிறவரை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த வாக்யூல் அப்படிங்கிறத வந்து முத கண்டுபிடிச்சிருப்பார். ஆண்டன் வான் லுவன்ஹாக் 1676 வந்து இது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா, அடுத்தது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா
இதை வந்து நமக்கு டுஜாட்டின் அப்படிங்கிற இன்னொரு பேர் வைக்கிறார். அதாவது டுஜாட்டின் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா 1841 அதாவது ஸ்டார் ஷேப்டு ஆர்கன்ஸ், அதாவது ஸ்டார் ஷேப்டு ஆர்கன்ஸ், இது வந்து வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா டுஜாட்டின் சொல்றாரு. வேக்யூல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார் ஷேப்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா பிலிக்ஸ் டுஜாட்டின் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ஸோ ஒரு பெரும்பாலும் இந்த வேக்யூல் பொறுத்த வரைக்கும் ஒரு தாவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பர்சன்ட்னா குறைஞ்சபட்சம் 5லிருந்து 90% வரைக்கும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வேக்யூல் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு அந்த மொத்த பிளான்ட்டும் ஒண்ணுமே கிடையாது. சரி, இங்க வேக்யூல்ஸ்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா செல் ஷாப்பு, அதே மாதிரி நமக்கு அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறது தான் டோனோபிளாஸ்ட். இதுதான் நமக்கு கேட்டிருந்தாங்க. இந்த பகுதிக்கு பேர் தான் டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, இது என்னென்னலாம் வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்க, இது எங்கிருந்து உருவாகுதுன்னா கோல்ஜி அப்பாரட்டஸ். வேக்யூல்ஸ் பொறுத்த வரைக்கும் கோல்ஜி அப்பாரட்டஸ் அப்படி இல்லைன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரெண்டுல ஏதோ ஒன்று நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டுல இருந்து நமக்கு உருவாகுது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா கோல்ஜி அப்பாரட்டஸுக்கு தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். வேக்யூல் ஆரிஜினேட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கோல்ஜி அப்பாரட்டஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, வேக்யூல்ஸ் உடைய முக்கியமான ஃபங்க்ஷன் இதுல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோரேஜ். முக்கியமான வேலை ஸ்டோரேஜ். ரெண்டாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். கழிவு பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றுறது அந்த மாதிரி வேலை செய்யும். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி மெயின்டைன் டு த செல் ஸ்டெபிலிட்டி. மெயின்டைன் டு த செல் ஸ்டெபிலிட்டி, செல் நிலைத்தன்மையை பராமரித்தல். செல் நிலைத்தன்மையை பராமரித்தல், ஸ்டெபிலிட்டி. அதே மாதிரி எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ், வெளியேற்றுறது அதே மாதிரி உள்ள கொண்டு வரும், ரெண்டு வேலையும் செய்யுது. எண்டோ அதே மாதிரி எக்ஸோ, செல்லுக்கு தேவையான ஆர்கனல்ஸை உள்ள கொண்டு வர்றது, அதை வெளியேற்றுறது, கழிவு பொருட்கள் வெளியேற்றுறது. இந்த வேலையெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னா இதுதான். அதே போல ஒரு பிளான்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் த டெம்பரேச்சர், தொடர்ந்து அந்த பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னாலும் நமக்கு வந்து வேக்யூல்ஸ் தான் என்ன பண்ணுது, அந்த மெயின்டைன் டு த டெம்பரேச்சர் இந்த வேலையை செய்யுது நமக்கு. சரிங்களா? அதனால அது முக்கியமான ஒரு பார்ட். உள்ளுக்குள்ள வந்து நமக்கு என்னென்னலாம் அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு பாத்துங்க ஆந்தோசைன், பிக்மெண்ட், ஹைட்ரோலிட்டிக் என்சைமு, இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி இதுலயும் வந்து நமக்கு ஒரு அவுட்டர் மோஸ்ட்ல ஒரு மெம்பரைன் இருக்கு. இந்த மெம்பரைனுக்கு என்ன பேருன்னா சவ்வுக்கு பேரு டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனாலதான் நமக்கு என்ன பண்ணுன்னா சூழப்பட்டு காணப்படும். அதாவது ஒரு பலூன் இருக்குன்னா பலூன்ல இருக்கக்கூடிய மேல் அடுக்கு மாதிரி இருக்கக்கூடிய. இந்த கேஸ் இதுல அதே மாதிரி நமக்கு இந்த கேஸ் வேக்யூல்ஸ் இது எதில் இருக்கும் அப்படின்னா நமக்கு சைனோபாக்டீரியா, நமக்கு வந்து இந்த ஆசரட்டோரியா அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நமக்கு இந்த கேஸ் வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது மேல மிதக்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே போல வேற இதுல பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோர் பண்ணது கிளைகோஜன், லிப்பிட் எல்லாமே இது பண்ணும். அதே மாதிரி பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது யாருனாலும் வேக்யூல்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணும், பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். இந்த பிக்மெண்ட் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நமக்கு இந்த சிஸ்டோலித் பேஸ் பண்ணி
பார்த்தீங்கன்னா சிஸ்டோலித்னு சொல்லக்கூடியது அடிக்கடி கேட்கக்கூடியது. ஆக்சுவலா கால்சியம் கார்பனேட் CCC, கால்சியம் ஆக்சலேட் அல்லது இதுக்கு பேரு ராபிட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பிரிஸ்மட்டிக் கிறிஸ்டல், அதாவது கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிறது என்னன்னா ட்ரை ஸ்கேல்ஸ், அந்த இலைகள் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஆணியினுடைய இது நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா பெருசு பெருசா, அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடியதுக்கு தான் பேரு கால்சியம் ஆக்சலேட்னு சொல்லக்கூடியது. அதை பார்த்து வச்சுங்க. அத்தி பழத்துல இருக்கக்கூடியது சிஸ்டோலித். கொலகேசியாவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்டு ஸ்பேர் ராபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது நிறைய தடவை நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ராபிட்ஸுங்கிறது பொதுவாக எதில் இருக்கு அப்படின்னா ஐகார்னியா பிளான்ட்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு கால்சியம் ஆக்சலேட். அடுத்து நியூக்ளியஸோட கேரக்டர். நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இவர் தான் யாருன்னா ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நியூக்ளியஸ் வந்து நிறைய ஒரு முக்கியமான வேலையை வந்து நமக்கு வந்து எல்லா வகையான கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்ட்டு தான் நமக்கு இருக்கும். நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது நமக்கு ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பார். இதை நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ப்ரோகேரியாட்டிக் நியூக்ளியஸ், யூகேரியாட்டிக் நியூக்ளியஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். ப்ரோகேரியாட்டிக் நியூக்ளியஸுக்கும் யூகேரியாட்டிக்கும் நியூக்ளியஸுக்கும் என்ன வித்தியாசம்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதெல்லாம் முக்கியமானது. அதே மாதிரி ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் வந்து நமக்கு இதுல இருக்கும். இதுல வந்து நமக்கு ஹிஸ்டோன் அப்படிங்கிற புரதம் இருக்காது. இதுல வெறும் நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு பற்றாக்குறை நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இங்க நியூக்ளியோலஸ் சொல்லக்கூடிய அமைப்பு இதுல இருக்காது. சரிங்களா? அதை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இது ஆர்ஜின் அப்படின்னு கூட கேட்கலாம். இப்ப நியூக்ளியஸ் ஆர்ஜினேட்டட் ஃப்ரம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். இது எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா ஆக்சுவலா இதோட தியரி எதுல வரும்னா இதுவும் வந்து நமக்கு எண்டோசிம்பியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தியரி பிரகாரம் வந்து தன்னைத்தானே அது உருவாக்கிக்குச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து எங்கிருந்து உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா தன்னைத்தானே வந்து அது உருவாக்கிக்குச்சு, அதாவது எண்டோசிம்பியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் மூலமா இது உருவாச்சுன்னு சொல்றாங்க. இந்த நியூக்ளியஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு காலத்துல ஆர்கி பாக்டீரியாவா இருந்துச்சு. ஆர்கி பாக்டீரியாவா இருந்தது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட யூகாரியோட்டிக் செல்ல வந்து நமக்கு ஆக்சுவலா வந்து செல் ஆர்கனல்ஸ்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது அட்டாச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க இதை சொல்றாங்க. ஸோ இதுல அடுத்து முக்கியமா நமக்கு என்னென்னலாம் முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நியூக்ளியோ லெம்மா அல்லது நியூக்ளியர் மெம்பரைன் கேரியோதிக்கா, நியூக்ளியர் ஷாப் அல்லது கேரியோலிம்ப், நியூக்ளியர் பிளாசம், இதுல குரோமாட்டின் நெட்வொர்க் இருக்கும். நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஓகேங்களா? இப்ப நியூக்ளியோலஸ்ங்கிறது இங்க உள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த பொருளுக்கு பேரு தான் நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இருந்தாதான் நமக்கு என்ன அப்படின்னா இது உண்மையான நியூக்ளியஸ், இல்லைன்னா இது வந்து இதுல இன்சிபியன் நியூக்ளியஸ், தெளிவற்ற நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதுவும் ஆக்சுவலா நமக்கு டபுள் மெம்பரைன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த நியூக்ளியர் போர் வழியா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த மெட்டீரியல், உள்ள போறது வெளியே வர்றது இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் நடக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள குரோமாட்டின் இந்த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுது இங்க இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே என்ன அப்படின்னா குரோமாட்டின் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உள்ளுக்குள்ள வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் எல்லாமே இருக்கும். சரி, இதோட முக்கியமான வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா நியூக்ளியர் போர், இந்த போர் துளை வழியாக தான் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அடுத்தது நியூக்ளியோலஸ், இந்த ஹிஸ்டோன் பேஸ் பண்ணி அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹிஸ்டோன் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கேட்பாங்க. ஹிஸ்டோனுக்கும் நான் ஹிஸ்டோனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஹிஸ்டோன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன.
ஹிஸ்டோன் புரதம், ஹிஸ்டோன் அற்ற புரதம், ஹிஸ்டோன் இப்படியே லைன்ல இருக்க நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிங்க. புரோட்டீன் என்ன பண்ணீங்க, ஹிஸ்டோன். ஆக்சுவலா ஹிஸ்டோன் என்பது நியூக்ளியஸுக்குள் டிஎன்ஏ அமைப்பு மற்றும் டிஎன்ஏவோட அமைப்பு, நியூக்ளியஸுக்குள் டிஎன்ஏ அமைப்பு மற்றும் மரபணு ஒழுங்குமுறைக்கு முக்கியமான புரதங்களின் குழுவாகும். நியூக்ளியஸுக்குள் டிஎன்ஏ அமைப்பு மற்றும் மரபணு ஒழுங்குமுறைக்கு முக்கியமான புரதங்களின் குழுவாகும். ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலா ஒரு பேஸ், காரம். சரிங்களா? இதுல நமக்கு பேசிக் அமினோ ஆசிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2019 பிஜில கேட்ட கொஸ்டின். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, லைசின் அண்ட் அர்ஜினைன். லைசின் இருக்கு, அதே மாதிரி அர்ஜினைன் இருக்கு. லைசின் அண்ட் அர்ஜினைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதே மாதிரி இதோட சார்ஜ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். அதனாலதான் ஈஸியா நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஹிஸ்டோன் புரோட்டீனோட நமக்கு ஜாயின் ஆகுது. ஆமா ஆமா, நெகட்டிவ் தான். இதுதான் பாசிட்டிவ். சாரி, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். டிஎன்ஏங்கிறது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ இதோட நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒன்னோட ஒன்று நமக்கு ஜாயின் ஆகுது. இது காரணம் என்னன்னா, இது ஈஸியா நமக்கு பிணைப்புறுதலுக்கு காரணமே இதுதான். சரி, இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா முக்கியமா எதை உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நியூக்ளியோசோம்களை உருவாக்குகிறது. எதை உருவாக்குது அப்படின்னா நியூக்ளியோசோம்களை உருவாக்குகிறது. அதே மாதிரி ஹிஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல மொத்தம் நமக்கு H1, H2, H2B, H3, H4 இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த H1 என்ன பேருனா லிங்கர் என்சைம். இந்த என்சைமுக்கு என்ன பேர் அப்படின்னா லிங்கர் என்சைம் சொல்லக்கூடியது. இது 2016 பிஜி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சர்ல வெளிப்புறத்துல காணப்படும். சரிங்களா? இதெல்லாம் என்னது அப்படின்னா ஆக்டோமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்னன்னா ஒன்னொன்னுலயே ரெண்டு இருக்கும். சரிங்களா? ஒன்னொன்னுல எத்தனை இருக்கு அப்படின்னா 2, மொத்தம் 8 இருக்கும். சரிங்களா? 8ம் உள்பகுதியில் இருக்கும், 1 மட்டும் என்ன பண்ணும்னா வெளியே இருக்கும். ஸோ இதனாலதான் அதுக்கு பேரு லிங்கர் என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஹிஸ்டோன் பேஸ் பண்ணி கேட்கக்கூடியது. அடுத்தது குரோமாட்டின் உருவாக்கம். அடுத்து என்ன உருவாக்குதுன்னா குரோமாட்டின் உருவாகுது. எப்படி குரோமாட்டின் உருவாகுது
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல நியூக்ளியோசோம்கள் குரோமேட்டின் இழைகளாக ஒருங்கிணைக்கப்படுகிறது. பல நியூக்ளியோசோம்கள் குரோமேட்டின் இழைகளாக ஒருங்கமைக்கப்படுகிறது. அவை செல் பிரிவின் போது குரோமோசோம்களை உருவாக்குவதற்கு சுருக்கப்படுகின்றன. ஹிஸ்டோன்ல மொத்தம் எத்தனை டைப் இருக்குங்க? ஹிஸ்டோன்ல எத்தனை டைப் இருக்கு? 5. மொத்தம் எத்தனை டைப்னா 5 இல்லையா? H1, H2A, H2B, H3, H4 மொத்தம் 5 இருக்கும். ஆனா நம்ம ஏன் அதை ஆக்டோமர்னு சொல்றோம்? H1 என்ன பண்ணும்? வெளியில இருக்கும். லிங்கர் என்சைம் 1 தான் இருக்கும். H1 1 தான் இருக்கும். ஆனா H2, H2B, H3, H4 இது எல்லாமே 2 இருக்கும். ஆனா H1 மட்டும் 1 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஹிஸ்டோன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா புரத குறியீடு. ஹிஸ்டோன்னால என்ன அர்த்தம்? நமக்கு புரத குறியீடு அப்படின்னு சொல்றது தான் நமக்கு ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹிஸ்டோன் அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா புரத குறியீடு. சரி, எதுக்காக இந்த ஹிஸ்டோன் நமக்கு தேவை அப்படின்னா மரபணு நிலைத்தன்மை. ஹிஸ்டோன் எதுக்காக தேவை? மரபணு நிலைத்தன்மை. அதே மாதிரி டிஎன்ஏ பிரதிபலிப்பு, ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், பிரதிபலிப்பு மற்றும் பழுதுபார்த்தல். ஹிஸ்டோனுக்கு இவ்வளோ வேலை இருக்கு. சரிங்களா? அப்ப இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் நமக்கு பேசிக் இதுல கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதாவது லைசின் ஆர்ஜினைன் 2019 பிஜில கேட்ட கொஸ்டின். அடுத்து கேட்ட கொஸ்டின் 2016-17 கேட்ட கொஸ்டின். லிங்கர் என்சைம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. இது அவுட்டர்ல இருக்கு. சரிங்களா? இதுல கேட்காத கொஸ்டின் எதுனா இதுல ஆக்டோமர் இது 2 எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 2 இருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குரோமாட்டின் இதோட வேலை என்னங்க? குரோமாட்டின் என்ன செய்யுதுங்க? குரோமாட்டின் ஓகேங்களா? அப்ப பல நமக்கு நியூக்ளியோசோம்கள் தான் நமக்கு என்ன பண்ணுனா குரோமாட்டின் இழைகளாக ஒருங்கிணைக்கப்படுகின்றன. பல நியூக்ளியோசோம்கள் குரோமாட்டின் இழைகளாக ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இவை என்ன பண்ணுது? செல் பிரிவின் போது குரோமோசோம்களை உருவாக்குவதற்கு சுருக்கப்படுகின்றன. ஓகேங்களா? அதை பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி வேற என்ன கேட்கலாம்னா ஒரு புரத குறியீடாக செயல்படக்கூடியது எது அப்படின்னு கேட்கலாம். ஒரு புரத குறியீடாக செயல்படுவது எது அப்படின்னா ஹிஸ்டோன். மரபணு நிலைத்தன்மைக்கு டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன், பிரதிபலிக்கிறதுக்கு, பழுது பார்க்கறதுக்கு, இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னா நமக்கு நம்ம ஹிஸ்டோனோட வேலை. ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது யூகேரியாட்டிக்ல மட்டும்தான் இருக்கும். ப்ரோகேரியாட்டிக்ல ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. அதை பார்த்து வச்சுக்கணும். ஒரு மரபணு செயல்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத டிசைட் பண்றதே ஹிஸ்டோன் தான். சரிங்களா? அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இருக்கு. இது அமிலமா காரமுங்களா? ஹிஸ்டோனு
பேஸ்னா காரம். சார்ஜ் என்னங்க, நெகட்டிவா பாசிட்டிவா, பிளஸ். சார்ஜ் வந்து பிளஸ், டிஎன்ஏனா மைனஸ். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வலுவான பிணைப்பா இருக்கிறதுக்கு காரணம். ஓகேங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்தது நியூக்ளியோலஸ். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா நியூக்ளியோலஸ். 6:30 ஆயிடுச்சு. ஓகே ரைட், இது இருக்கட்டும். இன்னைக்கு முடிச்சிடலாம் பார்த்தேன். நியூக்ளியோலஸ் முடிச்சோம்னா நமக்கு